இது எப்படி வரும்னா பூ பாதௌ யஸ்ய நாபிர் வியதசுர நீல சந்திர சூர்ய உச்ச நேத்ரே கர்ணாவாசா சிரோத்யௌர் முகமபிதஹனோ யஸ்ய வாஸ்தே யமப்திஹி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுரநரககோ போகி கந்தர்வ தைத்யைஹி சித்ரம் ரம்ரம்யதே தம் திரிபுவனவபுஷம் விஷ்ணுமீசம் நமாமி. பூபாதௌ, ரிப்பீட் பண்ணுறீங்களா? பூபாதௌ யஸ்ய நாபிர் வியதசுரநில சந்திர சூர்ய உச்ச நேத்ரே. கர்ணாவாசா சிரோத்யௌர் முகமபிதஹனோ யஸ்ய வாஸ்தே யமப்திஹி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுரநரககோ போகி கந்தர்வ தைத்யைஹி சித்ரம் ரம்ரம்யதே தம் திரிபுவனவபுஷம் விஷ்ணுமீசம் நமாமி. இன்னொரு வாட்டி சொல்கிறேன். பூபாதௌ யஸ்ய நாபிர் வியதசுரநில சந்திர சூர்ய உச்ச நேத்ரே கர்ணாவாசா சிரோத்யௌர் முகமபிதஹனோ யஸ்ய வாஸ்தே யமப்திஹி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுரநரககோ போகி கந்தர்வ தைத்யைஹி சித்ரம் ரம்ரம்யதே தம் திரிபுவனவபுஷம் விஷ்ணுமீசம் நமாமி. இந்த ஸ்லோகம் என்னன்னு பார்த்தா பேசிக்கலாக பகவானோட விஸ்வரூப தரிசனம் இருக்குல்ல, அந்த விஸ்வரூப தரிசனத்தோட வர்ணனை. விஸ்வரூப தரிசனம் பகவான் எடுத்தார்னா என்னென்ன மாதிரிலாம் நம்ம அவர் என்னென்ன மாதிரிலாம் இருப்பார் அப்படிங்கிறத கற்பனை பண்ணி நம்மளுக்குள்ள மனசுக்குள்ளே ஏற்றிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் தான் இந்த தியான ஸ்லோகம் நம்பர் 2. பூபாதவ் அப்படின்னா பூனாலே பூமின்னு அர்த்தம், ஏர்த். பூபாதவ் அப்படின்னா பூமி தான் அவரோட பாதமா. ஸோ அவர் விஸ்வரூப தரிசனம் எடுக்கும்போது அவரோட காலடியை பார்த்தா நத்திங் பட் இட் இஸ் த பூமி, இட் இஸ் ஏர்த். நாபிர் யஸ்ய நாபிர், நாபிர்ங்கிறது நத்திங் பட் நேவல், நம்மளோட தொப்புள், அதுதான் நாபி. நாபி என்னன்னு பார்த்தா ஆகாயமா. பகவானோட தொப்புள் இட் கவர்ஸ் த என்டையர் ஸ்கை, ஆகாயம். வியதசுரநில, வியதசுரநில, வியதசுனா வாயுன்னு அர்த்தம், காற்று. அந்த காற்று முழுக்கவே பகவான் சுவாசிக்கக்கூடிய ஒரு அவரோட பிராணம், அவரோட மூச்சு காற்று தான். நம்மெல்லாம் இந்த ஃபுல் உலகத்துக்கும் இருக்கிற காற்று வாயு பார்த்திங்கன்னா பகவானோட மூச்சு காத்தான். சந்திர சூர்ய உச்ச நேத்ரே, அவரோட கண் பார்த்திங்கன்னா சந்திரன் ஒரு கண்ணா சூரியன் ஒரு கண்ணா. ஸோ அவரோட 2 கண்களுமே சந்திர பகவானும் சூரிய பகவானும் அவரோட கண்களாக இருக்காங்க. கர்ணாவாசா, கர்ணாவாசா சிரோ, சிரோனா சிர்னா தலை. கர்ணாவாசா அப்படின்னா 8 திசைகள், டைரக்ஷன்ஸ் இருக்குல்ல, 8 டைரக்ஷன்ஸும் அவரோட தலையாம். அவரோட சிரசு ஃபுல்லாக இட் கவர்ஸ் த 8 டைரக்ஷன்ஸ். தியௌர் முகமபிதஹனோ, முகமபிதஹனோ அப்படின்னா முகம், முகம்னா ஃபேஸ். முகமபிதஹனோ, தஹனோ அப்படின்னா அக்னின்னு அர்த்தம். அவரோட ஃபேஸ் பார்த்தா அக்னியை அவருடைய ரெப்ரசன்ட் பண்ணுறது அவருடைய திருமுகம். இட்ஸ் லைக் ஃபயர். பகவானோட திருமுகம், ஃபேஸ் இஸ் ரெப்ரசன்டிங் ஃபயராம். அந்த ஐம்பெரும் இதில்
ஃபயர் வந்து அவரோட ஃபேஸ்னு சொல்கிறாங்க. அந்தஸ்தம் யஸ்ய, அந்தஸ்தம் யஸ்ய, அந்தஸ்தம்னா வந்து அவரோட உடை. நத்திங் பட் சமுத்திரம், கடல் இருக்கு பாருங்க, கடல் தான் அவரோட உடை. பகவானோட உடை வந்து நத்திங் பட் ஓஷன். அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம், விஸ்வம்னா உலகம். சுரநர கககோ போகி கந்தர்வ தைத்தியகி, அப்படிப்பட்ட பகவான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சுரநர கககோ அப்படின்னா தேவர்கள், அனைத்து ஜீவராசிகள், கந்தர்வர்கள், போகி கந்தர்வ தைத்தியகி அப்படின்னா கந்தர்வர்கள், அசுரர்கள் எல்லாரையும் தன் வயிற்றுக்குள் உள்ளடக்கி உள்ள மகாவிஷ்ணு. அவர் தான் இஸ் த கிரியேட்டர், ரைட்? ஸோ எல்லாருமே அவரோட வயிற்றுக்குள்ளே உள்ளடக்கி இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையும் தனக்குள் அடக்கி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை சிறப்பு படைத்த பகவான் விஷ்ணு. சித்திரம் ரம்யதே தம் திரிபுவன வபுஷம். சித்திரம்னா வந்து படம் இல்லையா? இவ்வளோ அழகாக ஒரு ஓவியம் மாதிரி பகவானோட ஃபுல் பாடி பார்ட்ஸையும் ஒரு பிக்சர் மாதிரி நம்ம வந்து மைண்டில் வச்சுட்டு பார்த்தா இவ்வளோ ஒரு அழகான ஒரு சுவாமியை, நம்மளோட ரக்ஷகனான மகாவிஷ்ணுவை விஷ்ணுமீசம் நமாமி, நமஸ்கரிக்கின்றோம், வணங்குகின்றோம் அப்படின்னு அர்த்தம். அதுதான் விஷ்ணுமீசம் நமாமி. சித்திரம் ரம்யதேதம் திரிபுவன வபுஷம். இவ்வளோ அழகான சித்திரம் போல் ஒரு ஃபோட்டோகிராஃப் போல இருக்கக்கூடிய திருமேனி உள்ள சிறப்பு அம்சங்களை கொண்ட பகவான் விஷ்ணுவை நாங்கள் நமஸ்கரிக்கின்றோம், வணங்குகின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பூபாதவ் யஸ்ய நாபிர், ஹிஸ் ஃபீட் ஆர் த எர்த், நாபிர் வியதசுர நில, ஹிஸ் நேவல் இஸ் த ஸ்கை, வியதசுர நில, ஹிஸ் பிரெத் இஸ் the wind, vayu, chandra surya ucha netre, his eyes are the moon and the sun. Sun is nothing but it scorches the evil, right? எல்லா பாபங்களையும் அழிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சூரிய பகவான். ஸோ அதை ஒரு கண்ணாக வச்சுருக்கார். எல்லா இடத்துலையுமே வந்து பீஸ்ஃபுல்லாக ஒரு குளிர்ந்த ஒரு அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணக்கூடிய சந்திர பகவான் வந்து அது ஒரு கண்ணாக அவர் வச்சுருக்கார். அந்தஸ்தம் கர்ணாவாசா Sirodhyaur, his ears and his head are 8 directions. Mukhamabhidahano, his face is Agni. And Yasya Vaste Yamaptihi, his dress is the ocean or the sea. Antastam Yasya Vishwam Suranaragakako Bogi Kandarva Taityahi, within whom the entire Jeevarasigals of this universe, Devargal, Gandharvargal, demons, everybody within whom the whole universe resides. அப்படிப்பட்ட சித்திரம் ரம்யதேதம் திரிபுவனவபுஷம் விஷ்ணுமீசம் நமாமி. To that Mahavishnu, one who looks like a portrait, beautiful photograph, beautiful picture, to that Mahavishnu we offer our salutations or we bow down, நமஸ்கரிக்கின்றோம், வணங்குகின்றோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் தியான ஸ்லோகம் நம்பர் 2.